first நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா union and its territory. This provision deals with 1 name of the country, 2 type of polity. அப்போ இந்தியா that is பாரத்ங்கிறது union of states தவிர it is not a federation of states. The territory of India can be classified into 3 category. President வந்து ஆர்டிகல் 143 படி presidential reference வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ண முடியும். The 100th Constitutional Amendment Act 2015 was enacted. India and Bangladesh have a common land boundary. இதுல dispute arose out of some provisions in the Radcliffe Award, Nehru Noon Agreement of 1958. முதல் linguistic state கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அக்டோபர் 1953ல. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி தொடர்ச்சியா யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ச்சியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் சாப்டர் 6 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. சாப்டர் 6 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆகப்பட்டது 49th பேஜ் ஆஃப் 8th எடிஷன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான சாப்டர். இந்த சாப்டரை ஒரு லைனாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் ஆகப்பட்டது பிலிம்ஸ்ல கேட்பாங்க. அந்த ஒன் வேர்ட்ஸ் கேட்கறதுனால நம்ம ஒரு லைனில் இருக்கக்கூடிய மீனிங்கை தெரிஞ்சாதான் அந்த ஒன் வேர்டை நம்மளால் அட்டன் பண்ண முடியும் பிலிம்ஸில். இதை சார்ந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸும் யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஆர்டிகல் 1 to 4 அண்டர் பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா deals with the union and its territory. Article 1 to Article 4 under Part 1 of the Constitution of India deal with the union and its territory. Union and its territory. Article 1 லேருந்து 4 தான் நம்ம டீட்டெயில்டாக யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்தியா ஆகப்பட்டது இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா ஆகப்பட்டது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். So Article 1 describes India, that is Bharat, as the union of states. India, that is Bharat, is described as the union of states rather than federation of states. Federation of states அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணாத டேர்ம். அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னாலே, பாரத் அப்படின்னு சொன்னாலே இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இட் இஸ் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ இந்த ப்ரொவிஷன் ஆகப்பட்டது என்ன டீல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் 2 things. 1 நேம் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம நாட்டுடைய பெயர் என்ன. 2 டைப் ஆஃப் பாலிட்டி. ஸோ திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் 1 நேம் ஆஃப் த கண்ட்ரி, 2 டைப் ஆஃப் பாலிட்டி. நேம் ஆஃப் த கண்ட்ரி, டைப் ஆஃப் பாலிட்டி. ஸோ நம்ம நாட்டுடைய பெயர், அப்புறம் டைப் ஆஃப் பாலிட்டி. ஸோ தேர் வாஸ் நோ anonymity in the Constituent Assembly with regard to the name of the country. யாருமே கண்ட்ரியை பற்றி என்ன நேம் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விவாதங்களை வைக்கல. எல்லாருமே யுனானிமிட்டியாக இந்தியா தான் இருக்கணும் பேர் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எதிர்வினைகளும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யாருமே வந்து வைக்கல. Some members suggested the traditional name Bharat while other advocated the modern name India. Hence, the Constituent Assembly had to adopt mix of both India and that is Bharat. India, that is Bharat. So, Article 1 describes of the Constitution of India describes India, that is Bharat. Secondly, the country is described as union. Country is described as union. Although its constitution is federal in structure. Country is described as union. Country ஆகப்பட்டது யூனியன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர்.
அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது according to Dr. B.R. Ambedkar, according to Dr. B.R. Ambedkar, the phrase union of states has been preferred to federation of states, has been preferred in the place of federation of states. அப்போ இந்தியா, that is பாரத்ங்கிறது union of states தவிர it is not a federation of states for two reasons. ரெண்டு காரணத்தினால it is not a federation of states, it is a union of states for two reasons. One, the Indian Federation is not the result of an agreement among the states like the American Federation. Indian Federation is not the result of an agreement among the states. It is not the result of agreement among the states like the American Federation. Two, the states have a right to secede. The states have right to secede from federation. States have the right to secede from the federation in case of federation. Federation is a union because it is indestructible. Federation is a union because it is indestructible. It cannot be separated. Now the country is integral. The country is an integral whole and divided into different states. So number concept of India agappattadu, country is a whole and it is divided into states. Adhaan nammaloda point. It is not agreement between the states. It is divided into different states for the convenience of administration. For the convenience of administration. By the way, according to Article 1, the territory of India can be classified into three categories. Territory of India can be classified into three categories. One, territory of the state. Two, union territory. Three, territories that may be acquired by the government of India at any time. Territories that may be acquired by the government of India at any time. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா names of states and union territories and their territorial extent are mentioned. Very, very important. The names of states, union territory and the territorial extent are mentioned in the first schedule of the Constitution of India, or mentioned in the first schedule of the Constitution of India. At present, there are 28 states, 8 union territories. 28 state இருக்கு, 8 union territory இருக்கு, 8 union territories இருக்கு. These, the provisions of the Constitution pertaining to the states are applicable to all states in the same manner. It is applicable to all states. Pertaining to the states are applicable to all the states in the same manner. However, special provisions under Part 21 applicable to the states of Maharashtra, Gujarat, Nagaland, Assam, Manipur, Andhra Pradesh, Telangana, Sikkim, Mizoram, Arunachal Pradesh, Goa, Karnataka override the general provision relating to the states as a class. அது மட்டும் இல்லாம 5th and 6th schedule contain separate provision. 5th and 6th schedule contain separate provision with respect to the administration of scheduled areas. Administration of scheduled areas and tribal areas within the state and the tribal areas within the state. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா notably the territory of India is a wider expression. Territory of India ஆகப்பட்டது is a wider expression than the Union of India. Because latter includes only states while former includes not only the states but also union territories and territories that may be acquired by the government of India at any future time. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா states are the members of the federal system. States are the members of the federal system. States are the members of the federal system. Share a distribution of powers with the center. The union territories and the acquired territories, on the other hand, are directly administered by the central government. The union territories
and acquired territories are directly administered by the central government. For example, பாண்டிச்சேரி பார்க்கலாம், நீங்கள் கோவா பார்க்கலாம். இது எல்லாமே யூனியன் டெரிட்டரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டைரக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் கம்ஸ் அ very very important discussion. Being a sovereign state இருக்கிறதுனால India can acquire foreign territories according to the modes recognized in international law, recognized by international law. India can acquire foreign territories according to the modes recognized by international law. ஃபாரின் டெரிட்டரிஸை இந்தியா அக்வயர் பண்ணலாம். எப்படி அக்வயர் பண்ணலான்னா அக்கார்டிங் டு த மோட்ஸ் பிரெஸ்கிரைப்ட் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் லா. இதில் முக்கியமாக செசேஷன், தட் இஸ் ஃபாலோவிங் ட்ரீட்டி, பர்ச்சேஸ், கிஃப்ட், லீஸ் ஆர் plebiscite, occupation hitherto unoccupied by a recognized ruler, conquest or subjugation. For example, India வந்து acquired several foreign territories. பல ஃபாரின் டெரிட்டரிஸை இந்தியா அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, தாமன் அண்ட் தியூ, புதுச்சேரி அண்ட் சிக்கிம். சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் டெரிட்டரிஸை அக்வயர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுக்கான பவர் உண்டு. ஆர்டிகல் 1 to 4 அதுபடி இந்தியா ஹஸ் அக்வயர்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, தாமன் அண்ட் தியூ, பாண்டிச்சேரி அண்ட் சிக்கிம். த அக்விஷன் ஆஃப் தீஸ் டெரிட்டரிஸ் இஸ் டிஸ்கஸ்ட் இந்த சாப்டர்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து ஆர்டிகல் 2 பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா மாணவர்களும் யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த லெக்சர் கவனிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேராக்டை வாங்கி படிக்கணும். அதில் ஆர்டிகல் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஆர்டிகல் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதில் பார்லிமெண்ட் மே பை லா admit into the union. Parliament may by law admit into the union or establish new states on such terms and conditions as it thinks fit. Parliament may by law admit into the union or establish new states on such terms and conditions as it thinks fit. இதில் ஆர்டிகல் 2 empowers the parliament to admit into the union of India. Empowers the parliament to admit into the union of India or establish new states on such terms and conditions as it thinks fit. The parliament to admit into the union of India to establish new states on such terms and conditions as it thinks fit. Article 2 grants 2 powers to the Parliament. A, the power to admit into the Union of India new states. B, the power to establish new states. The first refers to admission of states which are already in existence. While the second refers to the establishment of states which are not in existence before. Notably, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2 relates to the admission or establishment of new states. Article 2 relates to the admission or establishment of new states that are not part of the Union of India. So Article 2 ஆகப்பட்டது
யூனியன் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டாக இல்லாத ஒரு ஸ்டேட்டை எப்படி அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்கிறது தான் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஆர்டிகல் 3 talks about, I quote the exact words of the Constitution of India. Article 3, formation of new states, alteration of areas, boundaries or names of existing states. Article 3, on the other hand, relates to the formation of or changes in the existing states of the Union of India. In other words, Article 3 deals with the internal readjustment inter se. Article 3 ஆகப்பட்டது நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்குள்ள ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டியை இன்ட்ரெஸ்டே கொண்டு வரதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப் த டெரிட்டரிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட் only with the prior recommendation of the president. Parliament only with the prior recommendation of the president. பார்லிமெண்ட்ல ஒரு நியூ ஸ்டேட்டை இணைச்சிக்கிறதுக்கான செயல்முறை எடுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோடைய அப்ரூவலோட தான் அந்த செயல்முறையை எடுக்கணும். அண்ட் 2, பிஃபோர் ரெக்கமெண்டிங் த பில், அந்த பில்லை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஹாஸ் டு ரெஃபர் த சேம் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சர்ன். ஸோ பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுக்கணும். ஆனால் அந்த பில்லுக்கு பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆஸ் பர் ஆர்டிகல் 3 it has to be referred to the state legislature concerned for expressing its views within a specified period. Further, the power of parliament to form new state, parliament க்கு இருக்கக்கூடிய power to form new states includes power to form a new state or union territory. நியூ யூனியன் டெரிட்டரியை ஃபார்ம் பண்ணுற பவரும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, பை யுனைட்டிங் அ பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு எனி அதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. Then comes a very important point of discussion. The president or the parliament is not bound by the views of the state legislature, may either accept or reject them. Even if the views are received in time. Further, it is not necessary to make a fresh reference to the state legislature every time an amendment to the bill is moved and accepted in the parliament. In case of a union territory, no reference need be made to the concerned legislature to ascertain its views, and parliament can itself take any action as it deems fit. So parliament itself can take any action as it deems fit. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் அதை பற்றி படிச்சுட்டு அதை பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். It is thus clear the constitution authorizes the parliament to form a new state or alter the areas, boundaries or names of the existing states without their consent. Without consent of any state, பார்லிமெண்ட்டுக்கு பவர் உண்டு ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு பவர் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல கன்சென்ட்டே இல்லாமல் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ண முடியும். அதான் பாயிண்ட். In other words, Parliament can redraw the political map of India according to its will. Parliament can redraw the political map of India according to its will. Parliament வந்து political map of Indiaவை redraw பண்ண முடியும் according to its will அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். Hence, the territorial integrity or continued existence of any state is not guaranteed by the constitution. Therefore, India is rightly described as an indestructible union of destructible states.
அதாவது இந்தியா இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் அ டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்ஸ்குள்ளேயே ரீஆர்கனைஸ் பண்ற பவர் யூனியன், அதாவது பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸ்டேட்டோட கன்சென்ட் கூட தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த பவர். அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யூனிட்டரி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, யூனியன் கவர்மெண்ட் இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம இதை வந்து டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட், யூனியன் கவர்மெண்ட் கேன் டெஸ்ட்ராய் த ஸ்டேட்ஸ் whereas the state governments cannot destroy the union. Very, very important statement. Union government can destroy the states, can divide the state and do alteration in the state, whereas the states cannot destroy the union. Union cannot be destroyed. In Constitution of India is union inclined. அதே அமெரிக்கால எடுத்து பார்த்தீங்கன்னா, USA on the other hand, the territorial integrity, continued existence of a state is guaranteed by the Constitution of India. Continued existence is guaranteed by the Constitution of India. The American federal government cannot form new states or alter the borders of existing states. American federal government cannot form new states or alter the borders of the existing states without the consent of the states concerned. So USA மாடலும் இந்தியா மாடலும் ஒன்று கிடையாது. இந்தியா மாடல் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸோட கன்சென்ட்டே தேவையில்லை. ஆனால் யூஎஸ்ல ஸ்டேட்டோட கன்சென்ட் கண்டிப்பாக தேவை. அதனால தான் USA is described as indestructible union of indestructible states. Very, very important. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 4 of the Indian Constitution ரொம்ப important article. Article 4 of the Constitution of India, laws made under Article 2 and 3 to provide for the amendment of the first and the fourth schedules and supplemental and incidental and consequential matters அப்படிங்கிற மேட்டர். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, moreover the Constitution Article 4 itself declares that laws made for admission of establishment of new states under Article 2, Article 2 படி லாஸ் கொண்டு வந்திருந்தா, to admit the states அப்படின்னு கொண்டு வந்திருந்தா, establishment of new states கொண்டு வந்திருந்தா, formation of new states கொண்டு வந்திருந்தா, alteration of areas, boundaries or names of existing states under Article 3 are not to be considered as amendment of the Constitution. Under Article 368, under Article 368. This means that such laws can be passed by a simple majority and by the ordinary legislative process. நம்ம ஆர்டிக்கல் 3 பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம், ஆர்டிக்கல் 4 பற்றியும் பார்த்தோம். இதில் ஃபர்தராக வந்து நம்ம டீப்பாக இன்னும் அடுத்தது பார்க்க போகிறோம்னா, does the power of parliament to diminish the areas of a state under Article 3 include also the power to cede Indian territory to a foreign country அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே வைக்கப்பட்ட கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் பவர் டு சீட் ஆகப்பட்டது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு விடையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருந்தாங்க. This question came up for examination before Supreme Court in a reference made by the President in 1960. President வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால 1960ல இந்த விஷயமாகப்பட்டது பிரசிடென்ட் முன்னாடி வந்திருந்தது. இதில் the decision of the central government to cede part of a territory known as Berubari யூனியனை சீடு பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட் பற்றி டிஸ்கஷனுக்கு பிரசிடென்ட்டுக்கு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வழியாக கேள்வி கேட்டிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால் டு பாகிஸ்தான் led to political agitation and controversy and thereby necessitated the presidential reference. Presidential reference-க்கு necessitate ஆச்சு 1960ல. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஆர்டிக்கல்
143 படி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ணுறதுக்காக பண்ண முடியும். இது நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் தி பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு diminish the area of a statute, diminish the area of the statute under Article 3 does not cover cessation of Indian territory to a foreign country. Diminish the area of a state அப்படிங்கிறது வந்து cessation power இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பதில் கொடுத்திருந்தாங்க. Hence, Indian territory can be ceded to a foreign territory only by amending the Constitution of India. ஃபாரின் டெரிட்டரிக்கு நம்ம சீடு பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட போர்ஷனை சீடு பண்ணோம்னா கேன் பி சீடட் டு அ ஃபாரின் ஸ்டேட் ஒன்லி பை அமெண்டிங் தி கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 368 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. Consequently, 9th Constitution Amendment Act 1960 was enacted to transfer the said territory to Pakistan. To transfer the said territory to Pakistan. அதுக்கப்புறம் on the other hand, Supreme Court in 1969 ruled that settlement of a boundary dispute between India and another country does not require constitutional amendment. It can be done by executive action as it does not involve cessation of Indian territory to a foreign country. Boundary dispute settle பண்றது வந்து cessation of Indian territory of foreign country கிடையாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் 1969ல கிளாரிஃபை பண்ணாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வேரியஸ் லாஸ் மேட் பை த பார்லிமெண்ட். very important. The various laws made by the parliament under Article 3 are mentioned in table 6.4. என்னென்ன various laws Article 3 are mentioned in the table 6.4. Table 6.4 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியரா என்னென்ன table 6.4 லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் 57th பேஜ் நம்பர் laws made by parliament under Article 3 of the Constitution of India. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். அதில் அசாம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் ஆக்ட் 1951, அசாம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் ஆக்ட் 1951. And what is the provision? The provision is relating to altering the boundaries of the state of Assam by ceding a strip of territory comprising the state to Bhutan. Altering the boundaries of the state of Assam by ceding a strip of territory comprised in that state to Bhutan. அப்படிங்கிறது தான் மெயினா. அப்படி பார்க்கும் பொழுது exchange of territories with Bangladesh, a very important concept. The 100th Constitutional Amendment Act 2015 was enacted to give effect to acquiring of certain territories by India. 2015ல 100th Constitution Amendment வந்து பாஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து கரண்ட் லீகல் அஃபேர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10 years காலங்களில் வந்த இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இது. The 100th Constitution Amendment Act 2015 was enacted to give effect to the acquiring of certain territories by India. Acquiring certain territories by India and transfer of certain other territories to Bangladesh in pursuance of the agreement and its protocol entered into between government of India and Bangladesh. So Bangladesh கூட enter பண்ண அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி certain territories-ஐ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து 100th Constitution Amendment Act 2015ல கொண்டு வராங்க. இதில் முக்கியமாக அண்டர் திஸ் டீல் இந்தியா டிரான்ஸ்ஃபர்ட் 111 enclaves to Bangladesh. 111 enclaves to Bangladesh. While Bangladesh என்ன பண்ணாங்கன்னா in return of transferring 111 enclaves to Bangladesh, they transferred about 51 enclaves to India. So 111 enclaves பங்களாதேஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால
இது வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் அவர் வந்ததுக்கு அப்புறம் 111 என்க்ளேவ்ஸை வந்து பங்களாதேஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால 51 என்க்ளேவ்ஸை இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இன் அடிஷன் த டீல் ஆல்சோ இன்வால்வ், இது தாண்டி டீல் வந்து ஆல்சோ இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன் அண்ட் டிமார்கேஷன் ஆஃப் 6.1 kilometers under marketed border stretch, under marketed border stretch. இதுல for these three purposes the amendment modified the provision relating to the territories of 4 states Assam, West Bengal, Meghalaya and Tripura. In the first schedule of the Constitution of India, என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, the background of this amendment is as follows. இதுல முதல்ல இந்தியா அண்ட் பங்களாதேஷ் have a common land boundary of approximately 40,967 kilometers. 40,967 kilometers. India and Bangladesh have a common land boundary of approximately 40,967 kilometers. இதுல India and Pakistan land boundary was determined as per Radcliffe Award of 1947. இது எப்படி determine பண்றாங்கன்னா, Radcliffe Award of 1947. இதுல dispute arose out of some provisions in the Radcliffe Award. Dispute arise ஆகுது எதுக்குன்னா, between some provisions in the Radcliffe Award which were sought to be resolved through Bagay Award of 1950. இந்த ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து காமன் லேண்ட் பவுண்டரி இருந்துட்டு இருந்தது. அந்த காமன் லேண்ட் பவுண்டரி ஆகப்பட்டது 40,967 கிலோமீட்டர் இருந்துட்டு இருந்தது. இந்த பவுண்டரி ஆகப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் லேண்ட் பவுண்டரி வாஸ் டிட்டர்மின்ட் ஆஸ் பர் ராட்கிளிஃப் அவார்ட் ஆஃப் 1947. ஸோ ராட்கிளிஃப் அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்தியா பாகிஸ்தானுடைய பவுண்டரியை தீர்மானிக்கிறாங்க. டிஸ்பியூட்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. யாருக்குன்னா, some provision in the Radcliffe Award which were sought to be resolved through Bagay Award of 1950. Bagay Award of 1950. அதுக்கப்புறம் இன்னொரு எஃபர்ட்டும் போடுறாங்க. was made to settle these disputes by Nehru-Noon Agreement of 1958. Nehru-Noon Agreement of 1958. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, however the issue relating to division of Berubari Union, in the division of Berubari Union, the issue relating to the division of Berubari Union ஆகப்பட்டது was challenged before the Supreme Court. இத சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க. எதுனா பெருபாரி யூனியன். To comply with the opinion rendered by the Supreme Court, the Constitution 9th Amendment Act 1960 was passed by the Parliament. So Berubari Union, அதாவது the issue relating to the division of Berubari Union was challenged before the Supreme Court. To comply with the opinion rendered by the Supreme Court, the Constitution 9th Amendment Act 1960 was passed by the Parliament due to the continuous litigation and other political developments at that time. The Constitution 9th Amendment Act 1960 could not be notified in respect of territories in former East Pakistan. இப்போ அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ். அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, May 16, 1979 the agreement between India and Bangladesh concerning the demarcation of the land boundary and related matters was signed between both the countries to find a solution to the complex nature of the border demarcation involved. In the agreement ஆகப்பட்டது, this agreement was not ratified as it involved. இந்த agreement ஆகப்பட்டது ratify ஆகல. ஏன்னா இன்டர்லியா the transfer of territory which requires a constitutional amendment. In this connection, it was also required to identify the precise area on the ground which could be transferred. இதுல எந்த ஏரியா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிசைஸா சொல்லியிருக்கணும். அதனால சப்சிக்வெண்டா the issue relating to demarcation of undemarcated boundary, the territories in adverse possession
and exchange of enclaves were identified. And resolved by signing a protocol on September 6, 2011. ஸோ என்க்ளேவ்ஸ் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 2011 அக்ரி பண்ணிக்கிறாங்க, which forms an integral part of the land boundary agreement. Between India and Bangladesh, 1974. The protocol was prepared with support and concurrence of the concerned state governments of Assam, Meghalaya, Tripura and West Bengal. ஸோ அவங்களோட கன்சென்சஸ் பேஸ் பண்ணி அக்ரிமெண்ட்டும் என்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்க்ளேவ்ஸ் வந்து வேர் எக்ஸ்சேஞ்ச். அதை தான் வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு. அதாவது 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ் ஆகப்பட்டது ராட்க்ளிஃப் அவார்டில் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பல இஷ்யூஸ் வந்து சரி பண்ணி இந்த என்க்ளேவ்ஸை 111 என்க்ளேவ்ஸை பங்களாதேஷ்க்கு கொடுத்துட்டு 55 என்க்ளேவை நம்ம கொண்டு வந்தோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. எல்லாரும் எழுதிக்கோங்க, எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா உங்களுடைய பிலிம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல கொஸ்டின்ஸ் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரி பற்றியும் கேட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஃபர்ஸ்ட், இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதில் முக்கியமாக நம்ம சுதந்திரம் வாங்கின உடனேயே அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா கம்ப்ரைஸ்ட் 2 categories of political units. 2 category of political unit இருந்தாங்க. Namely the British provinces under the direct rule of British government, and the princely states under the rule of native princes but subject to the paramountcy of the British Crown. Then comes Indian Independence Act 1947. Created Indian Independence Act 1947 ஆகப்பட்டது 2 independent and separate dominions of India and Pakistan create பண்றாங்க. Gave 3 options to the princely states, namely joining India, joining Pakistan or remaining independent. அதில் of the 552 princely states situated within the geographical boundaries of India, 549 joined India. அதில் 549 இந்தியாவை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் த ரிமைனிங் இதில் இருக்கக்கூடிய ஹைதராபாத், ஜுனேகார் அண்ட் காஷ்மீர் வந்து ரெஃப்யூஸ் டு ஜாயின் இந்தியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஹவவர் இன் கோர்ஸ் ஆஃப் டைம், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், தேவர் ஆல்சோ இன்டகிரேட்டட் வித் இந்தியா. அவங்களும் வந்து இன்டகிரேட் ஆகிடுறாங்க இந்தியாவோட. ஹைதராபாத் பை மீன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன், ஜுனாகர் பை மீன்ஸ் ஆஃப் ரெஃபரண்டம் அண்ட் காஷ்மீர் பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன். இந்த 3 ஏரியா ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். ஹைதராபாத் ஆகப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் அவர்களும் சேர்ந்து போலீஸ் ஆக்ஷன் கொண்டு வந்து, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஹைதராபாத் இருந்ததுனால ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஜுனாகர் அப்படிங்கிற இடத்த ரெஃபரண்டம் பேஸ் பண்ணி இணைச்சிடுறாங்க. பீப்புளோட ஒப்பீனியன் எடுத்து பீப்புளோடைய ரெஃபரண்டம் பேஸ் பண்ணி இணைச்சிடுறாங்க ஜுனாகருக்கு. 3வது காஷ்மீர் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன், IOA அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி செப்பரேட் அவங்களுக்கு வந்து இருந்ததையும் நம்ம வந்து 2019 அன்கான்ஸ்டியூஷனலாக டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன் 1950 அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 நடந்தாச்சு. இன் 1950 கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ட் a 4-fold கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். 4 விதமான கிளாசிஃபிகேஷன் இருந்தது ஸ்டேட்ஸ்க்கு.
4 விதமான கிளாசிஃபிகேஷன். அதில் and territories of the Indian Union and territories of Indian Union. Part A, Part B, Part C states and Part D territories. Part C states and Part D territories. In all, they numbered 29. எல்லாமே 29 நம்பர் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமாக Part A comprised. Part A என்ன comprised-னா Part A comprised 9 erstwhile governors provinces. 9 erstwhile governors provinces of British India. 9 erstwhile governors provinces of British India. 9 provinces of British Indiaவை கவர் பண்ணியிருந்தாங்க. பார்ட் பி ஆகப்பட்டது ஸ்டேட்ஸ் consisted of 9 erstwhile princely states. 9 erstwhile princely states with legislatures. Part C states consisted of erstwhile chief commissioners, provinces of British India, some of the erstwhile princely states அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். These Part C, in this Part C states, in all 10 in number, were centrally administered. Part C states, the Andaman Nicobar Islands were kept as the solitary Part D territories. The fourfold classification of the states and territories 1950 is given in table 6.1. அதை நம்ம பார்ப்போம். 4.4 state fold of states வந்து has been provided as part of the table 6.1 of Laxmikanth's book, page number 52. இந்த டேபிளை தான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. Table 6.1. In table 6.1, states in Part A, Assam, Bihar, Bombay, Madhya Pradesh, Madras, Orissa, Punjab, Unified Provinces, West Bengal. States in Part B, Hyderabad, Jammu and Kashmir, Madhya Bharat, Mysore, Patiala and East Punjab, Rajasthan, Saurashtra, Travancore, Cochin, Vidya Pradesh. States in Part C, Ajmer, Bhopal, Bilaspur, Coach Behar, Coorg, Delhi, Himachal Pradesh, Kutch, Manipur, Tripura. Territories Part D, Andaman Nicobar Highlands. இந்த மாதிரி 4 ஃபோல்டா ஸ்டேட்ஸ் பிரிச்சிருந்தாங்க. Then comes a very very important for UPSC, TNPSC, even law ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் தர் கமிஷன் ஜேவிபி கமிட்டி. இதில் integration of princely states பண்றாங்க with the rest of India as purely an ad hoc arrangement. There has been demand from different region, பல regionல இருந்து, particularly South India, for reorganization of states on linguistic basis. அதாவது மொழி வாரியில ஸ்டேட்டை பிரிக்கணும்னு சொல்லி நிறைய டிமாண்ட் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அக்கார்டிங்லி பார்த்தீங்கன்னா in June 1948, Government of India appointed the Linguistic Provinces Commission under the chairmanship of S.K. Dar to examine the feasibility of this. The commission submitted its report in December 1948 and recommended the reorganization of states on the basis of administrative convenience rather than linguistic factor. So it is based on administrative convenience-காக they appoint பண்ணாங்க rather than linguistic factor. இதனால என்ன ஆச்சுன்னா, this created much resentment, led to the appointment of another linguistic provinces committee, LPPC, another linguistic provinces committee, LPC, by the Congress in December 1948 itself to examine the whole question afresh. It consisted of Jawaharlal Nehru, Vallabhbhai Patel, Pattabi Sitaramayya. அதனால தான் இட்ஸ் கால் ஜேவிபி கமிட்டி. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. And hence was popularly known as JVP committee. Hence it is popularly known as JVP committee.
JVP committee. இதுல there was no chairman. It had no chairman or convener. It had no chairman or convener. It submitted its report in April 1949. இந்த ரிப்போர்ட் ஆகப்பட்டது ஏப்ரல் 1949ல கொடுக்கப்பட்டது. And formally rejected a language as the basis for reorganization of states. Reorganization of states. ஆனா 1953ல 1953ல the government of India was forced to create the first linguistic state. முதல் linguistic state கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அக்டோபர் 1953ல government of India was forced to create the first linguistic state known as Andhra state by separating the Telugu speaking areas from the Madras state. This followed a prolonged popular agitation and the death of Potti Sriramulu, a congressperson of standing, after 56-day hunger strike for the cause. So linguistic basisல ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக பொட்டி ஸ்ரீராமுலு was in hunger strike for 56 days and death also happened. Accordingly, first in Indian state to be divided on the linguistic basis was Andhra Pradesh. The demand came from southern India only. We will continue our discussion. நம்ம தொடர்ச்சியா இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபசல் அலி கமிஷன். அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றியும் இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் பற்றியும் என்பவர் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், சட்டம் படிக்கிறவங்க, சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, புதுசாக லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக மெதுவாக ஒரு கான்செப்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது புரிஞ்சாதான் நம்மளுடைய எல்லா சட்டங்களும் புரியும். அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். We will continue our discussion on union and its territory with in tomorrow's class ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்கிற அந்த கமிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி. சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.